தனிநபர் வருமானங்க. சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னா வருடத்திற்கு $2200. இது ஓல்டு கொஸ்டின், நம்மளுக்கு ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. தனிநபர் வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா $2200. இது தேசிய சராசரியை விட 1.75 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேசிய சராசரியை விட எவ்வளோ அதிகம் அப்படின்னா 1.75 மடங்கு. 2010-11 இந்த வருடத்துல தலா வருமானம் 1,03,600 இருந்திருக்கு. ஆனா 2017-18 பாருங்களேன், அப்படியே அதிகரிச்சிருக்கு. அப்படியே 4ல் 1 பங்கு அளவு அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, 4ல் 3 பங்கு அளவு அதிகரிச்சிருக்குங்க. சரிங்களா, அப்போ 1,88,492 2017-18 படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தனிநபரோட தலா வருமானம் ஒரு வருடத்திற்கு. சரிங்களா, ஒரு வருடத்திற்கு அப்போ ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு சராசரியா ஒரு மாசத்துக்கு 18,000 சம்பளம் வாங்குறாரு. இதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். சரிங்களா, இப்போ தமிழ்நாடு 2200 பார்த்துட்டோம். இதுவே இந்தியா எவ்வளோ அப்படின்னா $1670 தேசிய அளவில். இப்போ இது ரெண்டையும் ஒப்பிட்டு நம்ம பார்த்துக்கிறணும். இதுலேயும் நம்ம தான் அதிகமாக இருக்கும் தனிநபர் வருமானத்தில். சரிங்களா, அப்போ தமிழ்நாடு அப்படின்றது $2200, இந்தியான்றது $1670. டைம் என்ன 5 ஆச்சா? சரி, ஓகே. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேளாண்மை. மொத்தம் எத்தனை காலநிலை மண்டலங்கள் இருக்கு அப்படின்னா 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். தமிழ்நாட்டில் எத்தனை காலநிலை மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 7 வேளாண் காலநிலை மண்டலங்கள் இருக்கு. சரிங்களா, இப்போ முதல் இடம் அதை அப்படி கொடுத்துருக்காங்க. இது உதிரி பூக்களை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கோம். சரிங்களா, அதே மாதிரி தோட்ட பயிரான வாழை, தேங்காய் அதுலேயும் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். தேங்காய் நம்ம புக்கில் இன்னொரு இடத்துல 2ஆம் இடம்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஃபர்ஸ்ட் இடம்ன்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் 11th புக்கில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட்டா. சரிங்களா, இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் இடத்துல என்னென்ன இருக்குது? உதிரிப்பூ இருக்குது, வாழை இருக்குது, தேங்காய் இருக்குது. இது அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் உதிரிப்பூ போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வாழை மரம் நட்டுருக்காங்க. சரிங்களா, நட்டுருக்காங்க. அப்புறம் வாழை மரத்துக்கு ஊடையில தென்னை மரமும் நட்டுருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். இது 3 என்னன்னா முதல் இடம். சரிங்களா, உதிரிப்பூ, தோட்டப்பயிர், வாழை, தேங்காய். அடுத்து 2வது இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா நெல், ரப்பர். சரிங்களா, நெல் நம்மளுக்கு 2வது இடம் தெரியும். தமிழ்நாடுன்றது தேசிய சராசரியில நெல்லுல 2ஆம் இடத்துல இருக்கு. அதே மாதிரி ரப்பர்லையும் 2வது இடம். சரிங்களா, அடுத்து பாருங்களேன், மிளகு, மீளாகு 3 எழுத்து. சரிங்களா, அது 3வது இடம். அப்படியே பழங்கள், அது 3வது இடம். இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தோட்டம் இருக்கு, ஒரு தோட்டத்தில் உதிரிப்பூ போட்டிருக்காங்க, உதிரிப்பூ பின்னாடி வாழை மரம் வச்சிருக்காங்க, அது பின்னாடி தென்னை மரம் வச்சிருக்காங்க. இது 3 ஒரு செட்டு, முதல் இடம். அடுத்து 2வது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நெல் போட்டிருக்காங்க. சரிங்களா, நெல் போட்டிருக்காங்க. வேற எந்த விலங்கும் காட்டு பண்ணி எதுவும் உள்ள நெல்லுக்குள்ள நுழைஞ்சு உழைப்பிடக்கூடாதுன்றக்காண்டி ரப்பரில் ஒரு சீல்டு போட்டிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அது 2வது இடம் ரப்பர். 3வது இடம் அதுக்கு அடுத்து என்ன விளை வச்சிருக்காங்கன்னா பழங்கள், மிளகு, இது விளைய வச்சிருக்காங்க. அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். வரிசையா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மனப்பாடம் பண்ண ஈஸியா இருக்கும். அடுத்து உணவு பயிர்களில் நெல் முக்கிய பங்கு வகிக்கிறது. உணவு பயிரில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை நெல். சரிங்களா, அடுத்து பிற பயிர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியத்துவம் வகிப்பது என்ன அப்படின்னா கடலை மற்றும் தேங்காய். சரிங்களா, அதாவது உணவு பயிரில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா நெல், பிற பயிர்களில் முக்கியத்துவம் வகிக்கிறது என்ன அப்படின்னா கடலை மற்றும் தேங்காய். சரிங்களா, அடுத்து நெல் உற்பத்தி எவ்வளோ அப்படின்னா 79.49 லட்சம் டன்கள். சிறுதானியங்கள் எவ்வளோ அப்படின்னா 40.79 லட்சம் டன். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் பேசிக் பாயிண்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க டேட்டா எது எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அட்டவணை 11.8
பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் உற்பத்தியின் நிலை மக்காச்சோளம் வந்து முதல் இடத்துல இருக்கு. சரிங்களா, மக்காச்சோளம்ன்றது முதல் இடத்துல இருக்கு. அப்படியே பாருங்களேன், சோளம் உற்பத்தியில 3வது இடம். இதை வந்து சோளத்தையும் மக்காச்சோளத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது சோளம் மக்காச்சோளம் அப்படின்றது 1, சோளம் அப்படின்றது 3. பாருங்களேன், எழுத்துலேயே வந்து மக்காச்சோளம் நிறையா இருக்கு. அப்போ அதுனா முதல் இடத்துல இருக்கு. சோளம் அப்படின்றது கொஞ்சமா இருக்கு, அதனால அது வந்து 3வது இடத்துல இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். சரிங்களா, அடுத்து கம்பு, கடலை, எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா, கம்புல முதலிடம், கடலையில முதலிடம், எண்ணெய் வித்துக்கள்ல முதலிடம், பருத்திலையும் முதலிடம்னு கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்கூல் புக்கு டேட்டா. அப்படியே அந்த இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து ஒரே ஒரு இதில் மட்டும் இன்னும் தன்னிறைவு பெறலை. அது எது அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா, எண்ணெய் வித்துக்களை பொறுத்தவரை இன்ன வரையும் இந்தியா தன்னிறைவு ஆகவே இல்லை. இறக்குமதியை நம்ம நம்பி தான் இருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்கிறப்ப கூட நம்ம ரஷ்யாட்ட இருந்து நம்ம சூரியகாந்தி எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாக இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். சூரியகாந்தி எண்ணெயோட ரேட்டு டக்குன்னு கூடிருச்சு அந்த ரஷ்யா உக்ரைன் போகிறப்ப. சரிங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும். இதுவே நம்ம தன்னிறைவு பெற்றிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனை வந்து இருந்திருக்காது. அப்போது எண்ணெய் வித்துக்களில் இன்னும் இந்தியா வந்து தன்னிறைவு பெறலை. ஆனால் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. சரிங்களா, அடுத்தது தேங்காயில் 2வது இடம். சரிங்களா, நம்ம ஸ்கூல் புக்குக்குள்ள 11th எக்கனாமிக்ஸ் உள்ளே பார்க்கும்போது தேங்காய் வந்து முதலிடம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டேப்லர் காலத்தில் தேங்காய் 2ஆம் இடம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷனை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, 2 இருந்துச்சுன்னா 2 அடிச்சுட்டு வரும், 1 இருந்துச்சுன்னா 1 அடிச்சுட்டு வரும், 1 2 இருந்துச்சுன்னா அது நம்ம டிஎன்பிஎஸ்சியில் அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவு கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு கிளான்ஸாக நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ நெல் உற்பத்தியில் எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னா 2வது இடத்துல இருக்கும். நெல்லில் 2வது இடத்துல. கரும்பு மெட்ரிக் டன் கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 3வது இடத்துல இருக்கோம் கரும்பு. சூரியகாந்தி 3வது இடம். சோளம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 3வது இடம். சரிங்களா, திடமான தானியங்கள், அதாவது இது எல்லாமே வந்துருச்சு. திடமான தானியங்கள்ல 4வது இடத்துலையும், மொத்த தானியங்கள்ல 8வது இடத்துலையும் இருக்கும். சரிங்களா, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நம்மளுக்கு ஆதாரமாக எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னா, தமிழக அரசோட வேளாண்மை துறை கொள்கை விளக்க குறிப்பு 2017-18 கொடுத்த கொள்கை விளக்க குறிப்பில் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடே கொடுத்துருக்க ஒரு டேட்டா, அதனால இதை வந்து ஒரு பேசிக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து தொழில்துறை. சரிங்களா, தொழில்துறையில் ஒரு பேசிக்கான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். தொழில்துறையில் என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படின்னா, சென்னை தான் நம்மளுக்கு மெயின். சென்னை வந்து இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது, வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது, ஆசியாவின் டெட்ராய்டு. சரிங்களா, இது வந்து நம்ம 11th புக்கோட ஒரு தொகுப்பு தான். 11th எக்கனாமிக்ஸில் தமிழ்நாடு பொருளாதாரத்தோட ஒரு தொகுப்பு. 9th யூனிட்னு நம்ம எடுத்துக்கிட்டால் 11th தமிழ்நாடு பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நம்ம ஸ்லைடை பார்த்துட்டு அப்படியே ஸ்கூல் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் இதை படிக்கிறது. அதனால் ஒரு நோட்ஸ் மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. சென்னை அப்படின்னா இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் 1, வங்கி தலைநகரம் 2, ஆசியாவின் டெட்ராய்டு அது வந்து 3. ஸோ சென்னைக்குன்னு 3 சிறப்பு இருக்குது. மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை தொழிற்பூங்காக்கள் இருக்குது அப்படின்னா 110 தொழிற்பூங்காக்கள் இருக்குங்க. சரிங்களா, தொழில் உருவாக்க உகந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் தொழிற்பூங்காக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 110 தொழில் பூங்காக்கள் இருக்கின்றது. கார் உற்பத்தியில் ஜாம்பவான்களின் நகரம் எது அப்படின்னா சென்னை. சரிங்களா, கார் உற்பத்தியில் ஜாம்பவான்களின் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம் எதுனா சென்னை. சரிங்களா, திரும்ப இன்னொரு தடவை சொல்லிடுவோம். அப்போ சென்னையில் வந்து கார் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா உதிரி பாகங்கள் தயாரிப்புலையும் முதன்மையாக இருக்குது. அது வந்து என்னன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், அது பக்கத்தில் இருக்க காஞ்சிபுரம் மாவட்டம். ஓகே, அடுத்து மெயினான விஷயம் என்னன்னா கரூர். சரிங்களா, கரூர் தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழில் பங்களிப்பில் 80% வகிக்குதுங்க. தென்னிந்தியாவிலேயே பேருந்துக்கு பாடி கட்டுறது சேஸ் மட்டும்தான் வாங்குவாங்க.
சரிங்களா. வாங்கிட்டு மேலே இருக்க நம்ம அந்த உட்கார்ற சீட்டு, டிரைவர்ஸ் ஓட்டுறது, அந்த மேலே இருக்க அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே வந்து கரூரில் தான் அதிகமாக கட்டப்படுது. தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழில் பங்களிப்பு எவ்வளோ அப்படின்னா 80% கரூரில் தான் கட்டப்படுது. சரிங்களா. அடுத்து டிஎன்பிஎல் காகித நிறுவனம். சரிங்களா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. டிஎன்பிஎல் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். டிஎன்பிஎல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகப்படியான காகிதங்கள் தமிழ்நாட்டுக்காக உற்பத்தி பண்ணி வழங்குறாங்க. அது போக மரத்தை அதிகமாக அழிக்காம வேஸ்டார கரும்பு சக்கையிலிருந்து காகிதங்கள் தயாரித்து கொடுக்குறாங்க. இது வந்து மிகப்பெரிய சிறப்பான விஷயம். 1979 ஆண்டு நம்ம ஸ்கூல் புக் டேட்டா படி 1979 ஆண்டு எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்டது. சரிங்களா. இதை ரொம்ப ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். டிஎன்பிஎல்னு கேட்டாவே இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். சரிங்களா. அடுத்து எக்கு நகரம் எது அப்படின்னா சேலம். ஜவ்வரிசி தயாரிப்புலையும் மெயினாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா பால் பண்ணை தொழிலுங்க. பால் பண்ணை தொழில். சரிங்களா. அதுக்கும் வந்து என்னன்னா சேலம் மாவட்டம் தான் மிகப்பெரிய ஒரு மாவட்டமாக இருக்குது. அப்போ பாருங்களேன், பால் பாயாசம் தயாரிக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து நம்மளுக்கு ஜவ்வரிசி வேணும். சும்மா தயாரிக்க முடியுமா பால் பாயாசம்? உள்ள ஜவ்வரிசி போட்டால் தானே நல்லாயிருக்கும். அப்போ சேலம். சரிங்களா. பக்கத்தில் மாம்பழம் ஒன்று இருக்கும். சும்மா சேலத்துக்கு மாம்பழம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. சேலம் அப்படின்றது பால் பண்ணை தொழில், ஜவ்வரிசி தயாரிப்பு. மூணாவது எக்கு நகரம். அது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், எக்கு நகரம். சரிங்களா. சிவகாசி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், பட்டாசு தீப்பெட்டி. அது எத்தனை சதவீதம் என்ன ஏதுன்னு நம்ம பட்டாசு தொழில் பார்க்கும்போது உள்ள பார்க்கலாம். அதே மாதிரி சிவகாசி வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சிவகாசியை வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைச்சவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் வந்து சிவகாசி பகுதியில் அதிகமாக பெருகிருக்கு. சாரி, அது போக என்னன்னா அச்சு தொழிலும் இதில் ஃபேமஸுங்க. சிவகாசியில் என்ன அப்படின்னா அச்சு தொழில். அச்சு தொழில் இது வந்து என்னன்னா சிவகாசியில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்போ தமிழகத்தோட நுழைவு வாயில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து தூத்துக்குடி. இதுவும் நம்ம ஞாபகம். தமிழ்நாட்டோட நுழைவு வாயில் எது அப்படின்னா தூத்துக்குடி. சரிங்களா. இப்போ தொழில்துறையில் ஒரு பேசிக் இதுலேருந்து கட்டாயம் கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால இதை வந்து ஒரு சின்ன தொகுப்பாக நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை கிளான்ஸ் பார்த்துடலாம். சென்னையை பொறுத்தவரை என்னன்னா இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம், ஆசியாவின் டெட்ராய்டு. தமிழ்நாட்டில் 110 தொழில் பூங்காக்கள் உள்ளன. கார் உற்பத்தியில் ஜாம்பவான்களின் நகரம் எது அப்படின்னா அது சென்னை. கரூரில் ஃபேமஸானது என்ன அப்படின்னா பேருந்து கட்டுமானத்தில். சரிங்களா. பேருந்து கட்டுமானத்தில் 80% தென்னிந்தியாவிலேயே 80% கரூரில் தான் நடக்குது. டிஎன்பிஎல் அங்கே தான் இருக்குது. தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர் லிமிடெட் அங்கே தான் இருக்குது. அதுக்கடுத்து சேலம்னா எக்கு நகரம், ஜவ்வரிசி தயாரிப்பு, பால் பண்ணை தொழில் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம பால் பாயாசம் ஞாபகம் சொன்னோம், ஜவ்வரிசி போட்டு செய்யணும் அப்படின்றதுக்காக. ஓகே. சிவகாசியில் பட்டாசு தீப்பெட்டி அச்சு தொழில். அப்போது தமிழகத்தின் நுழைவு வாயில் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னா தூத்துக்குடி. சரிங்களா. இது வந்து தொழில்துறையில் ஒரு பேசிக்கான விஷயம். சரி, ஓகேங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டோட தொழில் கொத்து எங்கெங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. கடைசியாக அந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். பாருங்கள், ஏற்கனவே நம்ம பார்த்தோம், தோல் அப்படின்னாவே தமிழ்நாட்டோட வடக்கு மாவட்டங்கள் தான். சரிங்களா. தோல் அப்படின்னாவே தமிழ்நாட்டோட வடக்கு மாவட்டங்கள் தான். இது இப்போ 3ஆக பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா, வேலூர் மாவட்டத்தை. அப்போ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராணிப்பேட்டை தோல், ஆம்பூர் தோல், வாணியம்பாடி தோல். அப்போ வட மாவட்டங்கள் அப்படின்னாவே நம்மளுக்கு தோல் தான் ஞாபகத்துக்கு வந்துடணும். ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. சரிங்களா. மேப்போட படித்தா உங்களுக்கு அப்படியே மைண்டில் நின்றுங்க. சரிங்களா. இப்போ வந்துட்டு நீங்கள் ஜாகிரஃபி அப்படின்னாவே நீங்கள் எப்படி மேப்பை பார்க்குறீங்களோ, நம்ம தொழில்துறை தொகுப்புகள் படிக்கும்போது மேப்பை எடுத்துருங்க, தமிழ்நாடு மேப் எடுத்துருங்க, எது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தோல் அப்படின்னாவே வடக்கு மாவட்டங்கள் தான். ஆனால் மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையம். சரிங்களா. அதே மாதிரி லேபு, ஆய்வகம் இது எங்கே இருக்குன்னா சென்னை. அதை வந்து
நம்ம மறந்துடக்கூடாது, திரும்ப ஞாபகம் வச்சுக்கணும். தோல் ஆய்வகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் எங்கு உள்ளதுன்னா சென்னை. ஆனால் தோல் உற்பத்தி, தோல் ஏற்றுமதி இதெல்லாம் வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இந்த டிஸ்ட்ரிக்ட் தான். சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சேலம். சேலத்தில் என்ன? விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி கிழங்கு. சரிங்களா? மரவள்ளி கிழங்கு, எஃகு, கைத்தறி, விசைத்தறி கூட கீழே நிறையாவுக்கு வரும். நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னன்னா எஃகு, மரவள்ளி கிழங்கு, ஏற்கனவே பார்த்த மாதிரி பால் பண்ணை, ஜவ்வரிசி, இது எல்லாமே வந்து எது அப்படின்னா சேலம். சரிங்களா? அடுத்து சங்ககிரி அப்படின்னா லாரி கள தொகுதி. சரிங்களா? சரக்குந்து அப்படின்னு சொல்லுவாங்க, லாரி கள தொகுதி. அதே மாதிரி லாரினாலும் சேஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. பின்னாடி லாரி நம்மளுக்கு கண்டெய்னராக வேணுமா, இல்லை பெட்ரோல் ஏற்றிட்டு போகிற மாதிரி வேணுமா, இல்லை வந்து ஒரு சாதாரண லாரி மாதிரி வேணுமா, அந்த மாதிரி லாரி கள தொகுதி எங்கே கட்டுவாங்க அப்படின்னா சங்ககிரி. சரிங்களா? சங்ககிரி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சங்ககிரி. சரிங்களா? அடுத்து திருச்செங்கோடு எங்க அப்படின்னா இது திருவண்ணாமலை இல்லைங்க, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேலே. ஓகே, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல சங்ககிரி. திருச்செங்கோடு அதுவும் எங்க அப்படின்னா ஆழ்துளையிடும் பணிகள். சரிங்களா? போர்வெல் திருச்செங்கோடு. சரிங்களா? எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா போர்வெல்லுக்கு, ஆழ்துளையிடும் பணிகள். சரிங்களா? நாமக்கல் என்ன அப்படின்னா போக்குவரத்து நகரம் மற்றும் கோழிப்பண்ணை. கோழிப்பண்ணை எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நாமக்கல் அப்படின்னாவே போக்குவரத்து நகரம். நிறையா மினி பஸ்ஸஸ் இயங்கும், நிறையா பேருந்துகள் இயங்கும், சிற்றுந்துகள் நிறையா இயங்கும், அதிகமாக சரக்குந்துகள், லாரிகளும் அதிகமாக இயங்கும். அந்த முட்டை தொழில் வந்து கோழிப்பண்ணை தொழில் நிறையா நடக்கிறதுனால நாமக்கல் அப்படின்றது போக்குவரத்து மற்றும் கோழிப்பண்ணை. சரிங்களா? அடுத்து கரூர் என்னன்னா அதே தான், வாகன புனைபவர், விசைத்தறி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பேருந்து கட்டுமானத்தில். அடுத்து ஈரோடு விசைத்தறி, மஞ்சள், இது நம்மளுக்கு தெரியும். மஞ்சள் சந்தை எங்கே நடக்குது அப்படின்னா ஈரோட்டில் தான் நடக்குது. மஞ்சள் நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஈரோடு தான். மஞ்சள் அதிகமாக விளையக்கூடிய பகுதியும் ஈரோடு தான். சரிங்களா? அடுத்து கோயம்புத்தூர் நூற்பாலைகள், பொறியியல் தொழிலகங்கள், இது வந்து ரொம்ப மெயினுங்க. பொறியியல் தொழிற்சாலைகள் என்னென்ன அப்படின்னா பம்பு செட்டு, நீர் இறைக்கும் இயந்திரம், அது வந்து கோயம்புத்தூரில் ஃபேமஸ். இன்னொன்று கிரைண்டரு, மாவரைக்கும் இயந்திரம், அதுவும் கோயம்புத்தூரில் ஃபேமஸ் தான். அப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா நீர் இறைக்கும் இயந்திரம். சரிங்களா? நீர் இறைக்கும் இயந்திரம், மாவு அரைக்கும் இயந்திரம், இது ரெண்டுமே என்னது அப்படின்னா ஈரோடு, கோயம்புத்தூர். சரிங்களா? அதைத்தான் சுருக்கமாக அவங்க பொறியியல் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து திருப்பூர் அப்படின்னா பின்னல் ஆடை, ஆயத்த ஆடை, நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா, அதுவும் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆயத்த ஆடைக்கான ஒரு பூங்கா திருப்பூரில். அப்போ ஆயத்த ஆடை, ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னாவே அது வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு திருப்பூர் தான். அடுத்து ராஜபாளையம் பருத்தி மற்றும் அறுவை சிகிச்சை பொருளுங்க, இதுதாங்க ரொம்ப ரொம்ப மெயின். பருத்தி ஒன்று, அறுவை சிகிச்சை பொருள் இந்த இருக்கு பார்த்தீங்களா, அறுவை சிகிச்சை பொருள், அதாவது ஆப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் எல்லாம் எங்கே தயாரிக்கிறாங்கன்னா ராஜபாளையம், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ராஜபாளையத்தில் தான் இந்த இது தயாரிக்கிறாங்க, பருத்தி மற்றும் அறுவை சிகிச்சை பொருட்கள். அடுத்து என்ன அப்படின்னா சிவகாசி தீப்பெட்டி, பட்டாசு அச்சிடுதல், இது நம்மளுக்கு தெரியும். சிவகாசி தீப்பெட்டி, பட்டாசு அச்சிடுதல். ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. இதோட நம்ம கிளாஸ் வந்து எண்ட் ஆகுதுங்க. அடுத்து நம்ம அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு தொழிற்சாலைகளில் தனித்தனியாக என்ன கொடுக்குறாங்க, எத்தனை சதவீதம் உற்பத்தி பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது போக யூனிட் 9 பொறுத்தவரை இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு, சமய சீர்திருத்த இயக்கங்கள், இதெல்லாம் வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். தேங்க்யூ.